Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வெளிவருகின்ற தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவள் முந்திரி கொட்டை போல ஆசிரியர் கேள்வியை முடிக்கும் முன் பதில் சொல்ல தொடங்கிவிட்டாள். இவ்வாறு முந்திரி கொட்டை போல அவசர குடுக்கையாக என்பதை ஆங்கிலத்தில் நாம் overzealous or jumping the gun என்றவாறு குறிப்பிடுவோம். அவள் முந்திரி கொட்டை போல ஆசிரியர் கேள்வியை முடிக்கும் முன் பதில் சொல்ல தொடங்கிவிட்டால் கடந்த காலத்தில் நடைபெற்ற விடயத்தை பற்றி சொல்கின்றோம். ஆகவே என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம்? Very good. Simple past tense. She jumped the gun. She jumped the gun and started answering before the teacher finished asking the question. She jumped the gun and started answering before the teacher finished asking the question. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She jumped the gun and started answering before the teacher finished asking the question. இப்போ நீங்க எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க, சத்தமா சொல்லுங்க. Amazing. அந்த நிறுவனம் அவசர குடுக்கையாக தயாரிப்பு முழுமையாக உருவாக்கப்படுவதற்கு முன் அறிவித்து விட்டது. இதுவும் கடந்த காலத்தை பற்றி தான் பேசுகின்றோம். The company jumped the gun by announcing the product before it was fully developed. ஒரு தயாரிப்பு முழுமை பெறுவதற்கு முன்னமே, அவங்களுக்கே அது என்ன முடிவு அப்படி என்று தெரியாது, அதுக்கு முன்னமே அறிவிச்சிட்டாங்க ப்ராடக்ட் அப்படித்தான் இருக்க வேண்டும். The company jumped the gun by announcing the product before it was fully developed. Again, the company jumped the gun by announcing the product before it was fully developed. அவளுடைய அவசர குடுக்கை மனப்பான்மை சில நேரங்களில் குழுப்பணியை சிரமமாக்கியது. உங்களுக்கு தெரியும், ஒரு டீம் ஒர்க்னு சொன்னா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சம அளவில் வேலைகளை செய்ய வேண்டும். அல்லது ஏதாவது கருத்து தெரிவிப்பதாக இருந்தால் கூட மற்றவர்களுடைய ஒப்பீனியன்ஸையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவளுடைய அவசர குடுக்க மனப்பான்மை சில நேரங்கள்ல என்ன செய்து டீம் ஒர்க்க ஆக்கியது. Her overzealous attitude sometimes சில நேரங்களில் made teamwork difficult. Her overzealous attitude sometimes made teamwork difficult. Her overzealous attitude sometimes made teamwork difficult. வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. Her overzealous attitude sometimes made teamwork difficult. அந்த முந்திரி கொட்டை போன்ற விற்பனையாளர், அந்த விற்பனையாளர் எப்படிப்பட்டவர்? முந்திரி கொட்டை போன்றவர். யாருக்கும் தேவையற்ற பொருட்களை விற்க முயன்றார். The overzealous salesman tried. ஏன் tried பயன்படுத்தினோம்? முயன்றார், கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். Tried to push products that no one needed. இங்கு push products என்பது sell என்பதை குறிக்கிறது, விற்பனை செய்தல் என்பதை. The overzealous salesman tried to push products that no one needed. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The overzealous salesman tried to push products that no one needed. இரவு முழுவதும் வீடியோ கேம் விளையாடுவதை நிறுத்து. இங்கு இந்த நிறுத்து என்பது ஸ்டாப் டு டூ என்பதை போல நேரத்தை ஒதுக்கு என பொருள்படாது.
நாம் நேற்றைய வீடியோவில் ஸ்டாப் டு டூ என்பதை பற்றி தெளிவாக பார்த்தோம். பார்வையிடாதவர்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன், பாருங்கள். செய்யும் செயலை நிறுத்து, தொடராதே என பொருள்படும். ஒரு செய்யற செயலை நிறுத்து, தொடராத. அது நாங்கள் அதுக்கு பிறகு தொடராமலே இருக்கக்கூடிய செயலாக கூட இருக்கலாம். இதே ஆங்கிலத்தில் நாம் ஸ்டாப் பிளஸ் ஜெரண்ட் என்னும் வடிவத்தை பயன்படுத்தி தெரிவிப்போம். ஜெரண்ட் என்பது என்ன? ing form of the verb. உதாரணத்துக்கு ஸ்டாப் ஷவுட்டிங், ஸ்டாப் டூயிங், ஸ்டாப் பிளேயிங் என்றவாறு அமையும். இரவு முழுவதும் வீடியோ கேம் விளையாடுவதை நிறுத்து. ஸ்டாப் பிளேயிங் எதை? வீடியோ கேம்ஸ் ஆல் நைட். ஸ்டாப் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் ஆல் நைட். அகைன், ஸ்டாப் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் ஆல் நைட். அவர் முறையிடுவதை நிறுத்தி வேலை செய்ய தொடங்க வேண்டும். என்ன வேலையை சொன்னாலும் என்ன செய்வார்? ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வந்து சொல்லிட்டே இருப்பார். அப்போ அவருக்கு நல்ல விஷயம் என்ன? அந்த அப்படி முறையிடுறதை நிறுத்திட்டு வேலையை தொடர்றதுதான் அவருக்கான நல்ல விடயம். He should stop complaining and start working. He should stop complaining and start working. வாய்ட்டு சொல்லி பாருங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Well done. He should stop complaining and start working. He should stop complaining and start working. ஆசிரியர் அவர்களுக்கு சிரிப்பதை நிறுத்திவிட்டு பாடத்தில் கவனத்தை செலுத்துமாறு சொன்னார். Teacher told them to stop laughing and pay attention to the lesson. Teacher told them to stop laughing and pay attention to the lesson. Again, teacher told them to stop laughing and pay attention to the lesson. இப்போ உங்களுக்கான வினா, அம்மா அவளுக்கு கதைப்பதை நிறுத்திவிட்டு தூங்க சொன்னார். Please comment your answer. Well done. நான் வந்தடைந்த போது யாருமே வீட்டில் இருக்கல. யாருமே இருக்கல, யாருமே இல்ல. இதை நாம் ஆங்கிலத்தில் nobody என்று சொல்வோம். இங்கு இந்த nobody என்ற சொல் ஒருமை பெயர் சொல்லாக கருதப்படும், அதாவது சிங்குலர் நவுனாக. ஆதலால் வாக்கியங்களில் ஒருமை வினை சொற்களையே ஏற்றுக்கொள்ளும், அதாவது ஒருமைக்குரிய வினை சொற்களை ஏற்றுக்கொள்ளும். அது மாத்திரமல்லாமல் nobody என்பதிலேயே யாரும் இல்லை என்பது அடங்கி இருப்பதால் பாசிட்டிவ் சென்டென்சஸில் மாத்திரம்தான் பயன்படும். அதாவது nobody என்பதுடன் இன்னும் ஒரு நெகட்டிவ் வினை சொல்லை பயன்படுத்த முடியாது. இப்போ நாம் வாக்கியத்தை பார்ப்போம். நான் வந்தடைந்த போது, when I arrived, யாருமே வீட்டுல இருக்கல. nobody ஒருமை வினைச்சொல் தான் ஏற்றுக்கொள்ளும், இருக்கல்ல. nobody was at home. when I arrived, nobody was at home. Again, when I arrived, nobody was at home. யாருக்குமே பதில் தெரியாது, யாருக்குமே தெரியாது. nobody, no பயன்படுத்துவோமா, knows பயன்படுத்துவோமா, அல்லது don't know பயன்படுத்துவோமா? Very good. No பயன்படுத்த முடியாது. ஏன்? nobody என்பது ஒருமை பெயர் சொல். don't know பயன்படுத்த முடியாது. ஏன்? nobody என்பதிலேயே நெகட்டிவ் அடங்கி இருக்குது. ஆகவே திருப்பி ஒரு நெகட்டிவ் பயன்படுத்த மாட்டோம். ஆகையால் எது சரியான தெரிவு? Very good. Knows. Nobody knows the answer. Nobody knows the answer. நான் பூங்காவில் யாரையும் பார்க்கவில்லை. கடந்த காலத்தை பற்றி சொல்றேன். I saw nobody at the park. I saw nobody at the park. இங்கேயும் நாங்க didn't see அப்படின்னு பயன்படுத்த மாட்டோம். ஏன்? nobody என்பதிலேயே நெகட்டிவ் இருக்குது. I saw nobody at the park. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க. Very good. I saw nobody at the park. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முந்திரி கொட்டை போல அல்லது அவசர குடுக்கியாக என்பதை குறிக்க overzealous or jumping the gun என்பதையோ, stop plus gerund அதாவது stop plus ing form எனும் வடிவத்தையோ, nobody என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, I will help you.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா என்றால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.